சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. சபரிமலை ஐயப்ப பக்தர்களிலேயே பல வருஷமா ஒரு மூட நம்பிக்கை மட்டும் இன்னைக்கு வரைக்கும் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. அதாவது முதல் மலை போற கன்னிசாமியில இருந்து பல மலை போன சில குருசாமிகள் வரை இந்த மூட நம்பிக்கை இன்றளவும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இருமுடியில நம்ம கொண்டு போற நெய் தேங்காயில இருக்க நெய் கட்டியா இருந்தாதான் நம்ம விரதம் சரியா இருந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. ஆக்சுவலா இது 100% ஒரு தவறான ஒரு விஷயம். அப்படி ஒரு விஷயமே கிடையாது. ஆக்சுவலா ஒருவேளை அப்ப இருக்க ஒரு சில குருசுவாமிகள் கூட வர சுவாமிகள் விரதம் ஒழுங்கா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இப்படி ஒரு விஷயத்த சொன்னாங்களா என்னன்னு அதுவும் கன்ஃபார்மா தெரியாது. பட் இந்த மூட நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. ஆக்சுவலா நம்ம எடுத்துட்டு போற நெய் தேங்காயில இருக்க நெய் பாத்தீங்கன்னா அது கட்டி ஆவறதும் இல்ல அப்படியே எடுத்துட்டு போற மாதிரி தண்ணியாவே இருக்கிறதும் பாத்தீங்கன்னா அது எடுத்துட்டு போற பதத்துல இருக்கு. அதாவது இந்த தேங்காவோட பதம் இருக்கு, இந்த நெய்யினுடைய பதம் இருக்கு, அந்த கிளைமேட் இருக்கு, நம்ம அந்த கார்க்கு போட்டு அடைக்கிற அந்த பதத்துலயும் இருக்கு. காத்து போற மாதிரி இருந்தா ஒரு மாதிரி இருக்கும், காத்து போகாத மாதிரி கரெக்டா அடைச்சிருந்தா அப்போ ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பொறுத்துதான் அது கட்டியா இருக்கிறதும் இல்ல கட்டி ஆகாம அப்படியே இருக்கிறதும் இருக்கு. ஸோ இதனால நெய் கட்டியா இருந்தாதான் நம்ம விரதம் சரியா இருந்திருக்கும், நெய் கட்டியா இல்லைன்னா நம்ம விரதமே ஒழுங்கா இல்லை அப்படிங்கிறது நிச்சயமா கிடையாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையை எந்த குருசாமிகளும் பண்ணாதீங்க, யாருக்கும் சொல்லியும் கொடுக்காதீங்க. அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. நம்ம விரதம் சரியா இருந்திருக்கோமா இல்லையா, விரத பலம் கரெக்டா இருந்திருக்கா இல்லையாங்கிறத தீர்மானிக்கிறது நம்ம எடுத்துட்டு போற நெய் கிடையாது. இதையெல்லாம் தீர்மானிக்கிறது பகவான் ஒருவன் மட்டும்தான். அவருக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும். நம்ம நெய்யினுடைய பதத்தை வச்சோ இந்த கட்டியா இருக்கிறத வச்சோ இதெல்லாம் தீர்மானிக்க முடியாது. அது ஒரு தவறான ஒரு மூட நம்பிக்கை. அதை யாரும் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாதீங்க. அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. எடுத்துட்டு போற நெய் எப்படியா இருந்தாலும் சரி, அது பகவானுக்கு போய் அபிஷேகம் ஆகுதா, அதுதான் பகவானுக்கு போய் அபிஷேகம் ஆகிறதே நம்ம பண்ண பெரிய பாக்கியம், இது பெரிய புண்ணியம். ஓகேவா? சோ அப்படி ஒரு விஷயம் இல்லை. இதுக்கப்புறம் அதை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா.